என்ன சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பர் 2ல் कॉन्वर्सेशन தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா हॉस्पिटल में डॉक्टर और लड़के की बातचीत அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டருக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிறமான ஒரு கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். லட்கா அப்படின்னா பாய், டாக்டர்னா ஆஸ் யூஷுவல் டாக்டர் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். டாக்டர் சாஹப் நமஸ்தே அப்படின்னா டாக்டர் சார் வணக்கம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். நமஸ்தே ஆவோ ரமேஷ் கியா பாத் ஹே. அப்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அகெயின் டாக்டருமே வணக்கம்னு சொல்கிறாங்க. வாங்க ரமேஷ், வா ரமேஷ், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். அப்போது அந்த பையன் என்ன திரும்ப சொல்கிறேன், மேரே பிதாஜி நே ஆப்கோ புலாயா ஹே, என்னோடய அப்பா வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கிஸ்லியே புலாயா ஹே, எதுக்காக உங்களோட அப்பா என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், மேரி சோட்டி பஹன் பிமார் ஹே, என்னோட சின்ன தங்கச்சிக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, உஸ்கோ கியா ஹுவா, சின்ன குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான், உஸ்கோ பஹுத் புகார் ஹே, அதாவது அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆட்டே இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ டாக்டர் என்ன கேட்குறாங்க, கித்தனை தின் சே புகார் ஹே, எவ்வளோ நாளாக இந்த ஃபீவர் வந்து சின்ன குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், தோ தின் அப்படின்னா 2 நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போது டாக்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அச்சா சலோ மே தோடி தேரே மே ஆத்தாகும், சரி நம்ம வந்து போகலாம், வீட்டுக்கு வரேன், நான் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் சார் வணக்கம் அப்படின்னு பையன் சொல்கிறான். வணக்கம் ரமேஷ், என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அந்த பையன் வந்து சொல்கிறேன், என்னோடய அப்பா அவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு. அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, எதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு. அப்போ பையன் வந்து சொல்கிறான், என்னோட தங்கச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், தங்கச்சிக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ நாளாக இந்த ஃபீவர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ பையன் வந்து சொல்கிறான், 2 நாளாக ஃபீவர் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இனி அடுத்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் வந்து கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓகே, ஸோ ஈஸி கான்வர்சேஷன் தான். நார்மலாக நம்ம டே டு லைஃப்பில் ஒரு டாக்டரும் ஒரு சின்ன பையனோ இல்லாட்ட நம்ம டாக்டர்கிட்ட என்ன பேசுவோமோ அதுதான் ஈஸியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் போகலாம். கலாம் கி दुकान में दुकानदार और एक लड़के की बातचीत, அதாவது ஒரு பென் வாங்கணும்னு ஒரு பையன் நினைக்கிறான். ஸோ அவன் வந்து கடைக்கு போகிறான். அப்போது ஷாப்கீப்பர்கிட்ட எப்படி பேசணும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓகே, ஸோ தூக்கான்தார் அப்படின்னா ஷாப்கீப்பர், லட்கா அப்படின்னா பாய். ஓகே, தூக்கான்தார் ஆவோ தும்கோ கியா சாஹியே, வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது லட்கா வந்து என்ன சொல்கிறான்னா, முझे एक अच्छी कलम चाहिए, எனக்கு ஒரு நல்ல பென் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இனி அடுத்த दुकानदार, यहाँ सब तरह की कलामें हैं, कौन सी कलम चाहिए, என்கிட்ட எல்லா டைப்பான பெண்ணுமே இருக்குது, உங்களுக்கு என்ன டைப் பென் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பையன் என்ன தெரியுமா சொல்கிறான், मुझे 50 रुपये की कोई अच्छी कलम दिखाइए, அதாவது 25 அப்படின்னா எனக்கு வந்து 50 ரூபாய்க்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பென், நல்ல பென் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ துக்கான்தார் வந்து கேட்குறாங்க, யஹ் தேக்கோ யஹ் பஹுத் அச்சி கலம் ஹே, இது பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்ல பென் அப்படின்னு ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான், இஸ்கா தாம் கியா ஹே, அப்படின்னா இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போது துக்கான்தார் வந்து சொல்கிறாங்க, சிர்ஃப் 50 ரூபாயே ஹே, வெறும் 50 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க துக்கான்தார். இனி அடுத்தது லட்கா வந்து கேட்குறான், டீக் ஹே முझे 2 கலமே தீஜியே, எனக்கு வந்து 2 பென் தாங்க அப்படின்னு கேட்குறான். ஓகே, இனி அடுத்த துக்கான்தார் வந்து சொல்கிறாங்க, அச்சா லே லோ 100 ரூபாய் தோ, ஓகே இதான் வாங்கிக்கோ உன்னோட பெண்ணை, எனக்கு வந்து 100 ருபீஸ் தந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்த லட்கா வந்து சொல்கிறேன், லீஜியே 100 रुपये, ஓகே
அப்போது இதாங்க 100 ருபீஸ் அப்படின்னு அவன் வந்து ஷாப்கீப்பர் கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். ஓகே, ஸோ ஒருக்கா கூட ரிவைஸ் பண்ணிக்கலாமா? அப்போது ஷாப்கீப்பர் வந்து என்ன சொல்கிறாங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பென் வேணும்னு கேட்குறான். அப்போது ஷாப்கீப்பர் வந்து கேட்குறாங்க, என்கிட்ட எல்லா டைப் ஆஃப் பென்னும் இருக்குது, உங்களுக்கு என்ன பென் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து 50 ருபீஸ்க்குள்ளாடி எனக்கு ஒரு நல்ல பென் வேணும்னு. அப்போது அந்த ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க, இது பாருங்கள், இது எல்லாமே என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பென் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த பையன் வந்து கேட்குறான், இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். அப்போது ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க, இது வெறும் 50 ருபீஸ் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து சரி ஓகே, எனக்கு வந்து 2 பென் தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா அந்த ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாங்க, இந்தாங்க 2 பென் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு, இதுக்கு வந்து 100 ருபீஸ் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனும் லீஜே அப்படின்னா வாங்கிட்டான். வாங்கிட்டு 100 ருபீஸ் கொடுத்தாச்சு. பென் வாங்கிட்டு 100 ருபீஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த டாக்டர் அண்ட் பாய் கான்வர்சேஷனும் இந்த ஷாப்கீப்பர் அண்ட் பாய் கான்வர்சேஷனும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நார்மலாக பேசக்கூடியது தான். ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த கான்வர்சேஷன் நெக்ஸ்ட்டு டே பார்க்கலாம். ஓகே, என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத். இது எல்லாமே நான் ஆஃபர் பண்ணியிருக்க கோர்ஸு ஃபீஸஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள்.